ஹலோ காய்ஸ், இன்னைக்கு 4 பேர் அதிரடியாக வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ அந்த 4 பேர் யார், அதுக்கப்புறம் அதனால் திவ்யா அவர்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போகுது, அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டாரை போட்டு பொழக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாட்களாக அரோரா அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. துஷார் வருவார் அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்களுக்குள்ளே அந்த காதல் மலருமா, இல்லை மறுபடியும் பாத்ரூம்குள்ளே போய் கொஞ்சம் இப்படி ஃபீல் அப்படி ஃபீல் பண்ணுன்னு மறுபடியும் அரோரா அவர்கள் சொல்லுவாங்களா அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீட்டுக்குள்ளே 4 பேர் வந்திருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி துஷார், பிரஜன், கலை மற்றும் அமித் அவர்கள். ஆனால் அமித் அவர்கள்லாம் உள்ளர வந்ததுனால இப்போ எல்லாருமே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்காங்க. அமித் ப்ரோ சீக்கிரம் வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா வினோத் அவர்கள் பொட்டி எடுக்கிற மாதிரி தெரியுது, தயவு செய்து போய் சொல்லுங்கள், அவரை பொட்டி எடுக்க வைக்க வேணாங்க, பொட்டி எடுத்தார் அப்படின்னா வின் பண்ண முடியாது, அவர் வின் பண்ணியே தீரணும், பொட்டி எடுக்க வேண்டாம், ஸோ நீங்கள் உள்ளர போனீங்க அப்படின்னா தயவு செய்து சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அமித் கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தாங்க. குறிப்பாக இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு எங்கெல்லாம் கேட்க முடியுமோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணியிருந்தாப்புல நம்மளுடைய அமித் அவர்கள். என்ன வீடியோ அப்படின்னா, கண்டிப்பாக நான் உள்ளே போனதும் வினோத்துக்கிட்ட சொல்கிறேன், பொட்டி எடுக்காத அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டுருந்தாப்புல மனுஷன். இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா என்னன்னு தெரியல, இந்த பிக் பாஸ் டீமு அமித் அவர்களை அப்படியே கட் பண்ணி, ஏப்பா நீ அடுத்த வாரம் வாப்பா பொட்டி டாஸ்க்கெல்லாம் முடிட்டோம் அப்படின்ற மாதிரி நிப்பாட்டாங்க. துரதிருஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கானா வினோத் பொட்டியை தூக்கிட்டு வெளியே போயிட்டாப்புல. இப்போ அந்த மனுஷன் உள்ளர வந்திருக்காரு. ஸோ அதுக்கடுத்தா பிரஜன் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசனோடைய, அதுவும் இந்த வாரத்தோடைய பயங்கரமான ஒரு பிரச்சனைக்கு காரணமாக இருப்பார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. நீங்கள் என்ன எழுதி வச்சுக்கோங்க. இந்த இருக்கக்கூடிய 5 நாட்கள் 6 நாட்கள் பார்த்திங்கன்னா பெரும் பிரச்சனை நடக்க போகுது. அந்த பிரச்சனை பிரஜனால் வரப்போகுது அப்படின்றதுலேயும் மாற்றுக்கருத்து. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே ஐயா அவர்கள் இன்டர்வியூ கொடுத்துருக்காப்புல. என்ன இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காப்புல. சாண்ட்ராவை பற்றி சொல்லியிருக்காங்க, ரெட் கார்டை பற்றி பேசியிருக்காரு. ஸோ நிறைய விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆனாலும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர்மெலன் ஸ்டாரை போய் நான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன். வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வயசு அதிகம், அவருக்கு ஆல்ரெடி 2 குழந்தை இருக்குது, ஆல்ரெடி 2 கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன். அந்த ஆள் ஊரை ஏமாற்றிட்டு இருக்கான், நான் போய் பாரு அவனை புழக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிரஜன் அவர்கள் சொல்லிட்டு உள்ளர வந்திருக்காப்புல. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா கணேஷ் அண்ட் பிரஜன் இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற ஒரு முறையில் தான் பழகிட்டு இருந்தாங்க நம்ம பார்த்த வரைக்கும். ஆனால் இந்த 2 உறவையும் பார்த்தீங்க அப்படின்னா கொச்சப்படுத்திட்டாங்க சாண்ட்ரா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவ்வளோ சந்தேகப்பட்டாங்க. நம்ம சொல்லிங்க, வியானா சொல்லியிருக்காங்க. ஏன்னா மயக்க போடாமல் பாத்ரூம்குள்ளே போய் வியானா அவர்களும் சாண்ட்ரா அவர்களும் மறைஞ்சு நின்று பேசியிருக்காங்க. ஸோ வியானாவுக்கு தெரியும் இவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அந்த உறவை கொச்சப்படுத்துகிற மாதிரி தான் இவங்க பேசிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கே பார்த்திங்கன்னா திவ்யாவுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. கண்டிப்பாக இன்னும் 1 or 2 டேஸில் மறுபடியும் சாண்ட்ராக்கா வரப்போகிறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இன்கேஸ் வெளியில் போயிட்டாங்க இல்லையா, வெளியில் போயிட்டு அவங்களுக்கான அப்ரோச் எப்படி இருக்குது, நிறைய மக்கள் நம்மளை ஆதரிக்கிறாங்களா இல்லை நிராகரிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கூட மேபி வராமல் கூட போகலாம். ஏன்னா அவங்களுக்கு ஃபுல் நெகட்டிவாக மாறிடுச்சு. மறுபடியும் உள்ளர நெகட்டிவாக இருக்கிறத விட நம்ம வெளியவே இருந்துடலாம், கடைசியாக ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிடலாம் அப்படின்னு கூட யோசிக்கலாம். பார்ப்போம். இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் சும்மா விடணும்ல, பிக் பாஸ் டீம் சும்மா விடணும்ல, நீங்கள் வானா தான் ஆகணும், அதுதான் அக்ரிமெண்ட்டு. ஸோ அப்படி ஏதாவது நடக்குமா அப்படின்றத பார்ப்போம். அப்படி இன்கேஸ் அவங்க வந்தாங்க அப்படின்னா மேபி இந்த பிரச்சனை தொடர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம திவ்யா கணேஷ் சொல்லியிருப்பாங்க, சாரி யாருக்கு சொல்லணும், தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டாஸ்கில். அப்போயே பார்த்திங்கன்னா சாண்ட்ராவுடைய விஷயம் எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அவங்கக்கிட்ட பழகினதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா எனக்கு பயமாக இருக்குது மற்றவங்ககிட்ட பழகிறதுக்கு. ஏன்னா அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா திவ்யா ஆல்ரெடி டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்காங்க சாண்ட்ரா மேலே. அது மட்டும் இல்லாமல் பிரஜன் மேலேயும் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கார். ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா தான் அப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த ஆள் பார்த்துருப்பார்ல, வெளியிலேருந்து பார்த்துருப்பார்ல, உள்ளேருந்து பார்க்கலாம் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் அந்த ஃபேமிலி ரவுண்ட் நடக்கும்போது வரும்போது என்னை கூப்பிட்டு இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சாண்ட்ராக்கிட்டேயோ இல்லை ஏன்கிட்டேயோ 2 பேரும் நிப்பாட்டி கூட இதை பற்றி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கலாம்ல, இல்லை இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்போ நான் இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கேன், நான் என்ன லூஸா அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்திங்கன்னா இன்பிட்வீனில் பேசிகிட்டு இருந்தாங்க. போன வாரம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரஜன் உள்ளர வந்திருக்காப்புல.
உள்ளர வந்து திவ்யா கிட்ட பேச போனாக்கா கண்டிப்பாக அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக வந்து இருக்கும். இன்கேஸ் அவர் வந்து முறையாக வந்து ஹேண்டில் பண்ணாமல், இல்லை இக்னோர் பண்ணிவிட்டு வந்து வெளியே போகிறாங்க, இல்லை இக்னோர் பண்ணிகிட்டே வந்து அமைதியாக இருக்காப்புல, இல்லை அதை பற்றி பேசாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறாரு அப்படின்னா லிட்ரலாக சொல்கிற திவ்யா மேலே அது ஒரு கரையாக தான் வந்து இருக்கும். ஓகேவா? ஏன்னா திவ்யா வந்து நல்லவங்க வல்லவங்க அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் திவ்யாவும் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லைப்பா, ஏதாவது ஒரு காசப் வந்து பரவுதுன்னு வச்சுப்போமே, நல்ல மனுஷன் அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டை வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ப மாட்டாங்க. அந்த ஆள் நல்ல மனுஷன்பா, அவன் மேலே இப்படி வந்து பொய் புகார் பண்ணுறீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறவங்களும் வந்து இருப்பாங்க, ஒரு 90%. ஆனால் 10% எப்படி இருக்குன்னா, ஆமாப்பா நம்ம என்னமோ அவனை நல்லவன் நினச்சோம், பண்ணியிருந்தாலும் பண்ணிக்கலாம்ப்பா, அமைதியாக இருக்கணும்லாம் நம்பக்கூடாது, நல்லவன் மாதிரி வேஷம் போடுறவங்களாம் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஆட்களும் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயும் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ அதனால் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, திவ்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர் நல்லவங்கன்னு யோசித்தாலையும், அதாவது 95% சாண்ட்ரா மேலே தான் தப்பு அப்படின்னு யோசித்தாலையும், சாண்ட்ராவை சப்போர்ட் பண்ணுற ஒரு 5% மக்களாவது ஆமாம் திவ்யா வந்து தப்பாக தான் வந்து பழகினாங்க அப்படின்னு கூட யோசிக்கலாம் மக்களே. ஏன்னா பார்வதியே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைக்கு வந்து ரூட் விட்றாங்க, சைட் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அக்யூசேஷன் வச்சவங்க தான் சாண்ட்ரா அவர்கள். ஓகேவா? ஸோ அப்படி திவ்யா மேலே வச்சுது அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது. நீங்கள் லிட்ரலாக வந்து நீங்கள் யோசிக்கலாம், அண்ணன் தங்கச்சி இந்த பாசம் இதனால் நாத்தனார் பொசசிவ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இல்லை, நாத்தனார் பொசசிவ் அப்படின்னு சொல்லி சும்மா கடந்துட்டுலாம் போகக்கூடாது. ஓகேவா? இது லிட்ரலாக சொல்கிறது, இது வேறு மாதிரியான ஒரு பொசசிவ். ஓகே, அது வந்து பார்வதி மேலேயும் சாண்ட்ரா வச்சுருக்காங்க, திவ்யா மேலேயும் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இந்த வாரம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. பட் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி 4 பேர் உள்ளே வந்திருக்காங்க இல்லையா, அதுக்கு ஒரு டாஸ்க் வந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு டாஸ்க் இந்த வீக்லி டாஸ்க் மாதிரி. ஸோ அந்த டாஸ்கில் என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துண்டு சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டிருக்கும். அந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறாங்க. இப்போ லிட்டரலாக வந்து பார்த்திங்கன்னா துஷார் அவர்களை பேசுகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரோரா அவர்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஒரு மூமெண்ட்னா என்ன, பயந்த மூமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லி அப்போ துஷாரை வந்து காட்டுறாங்க. அதே போல் திவ்யா கணேஷ்க்கு வந்து என்ன வந்திருக்கு, பிரேவாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் சொல்லும்போது எனக்கு பெருமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. விக்ரம் எனக்கு கனி வச்ச மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாரு. அப்புறம் என்ன நானே இந்த மாதிரி சபரினா இப்படி தான் அப்படின்னு சொல்லி முழுமையாக ஏற்றுக்கிட்டது வந்து கனி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில கேள்விகள் வந்து எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்விகளுக்கு பதில்கள் மட்டும் தான் வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ இன்றைக்கி எதுவுமே வந்து இருக்க போகிறதில்ல. அட்லீஸ்ட் செலப்ரேஷனாவது கொஞ்சம் பாட்டு டான்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.